1226ஆம் ஆண்டு துறவிகளின் மாகாண அமைச்சராக புனித அந்தோணியார் மற்ற அற்புதங்களைச் செய்தார். புனித பீட்டர் தேவாலயத்தில் உள்ள லிமோஜஸில் புனித வியாழக்கிழமை பிரசங்கம் செய்து கொண்டிருந்த போது புனித அந்தோணியார் தெய்வீக பணியின் ஒரு பகுதியை பாட வேண்டியிருந்ததை நினைவு கூர்ந்தார். திடீரென்று அவர் தனது சொற்பொழிவை நிறுத்திவிட்டு அதே நேரத்தில் துறவிகள் மத்தியில் தோன்றி தனது பாடத்தை பாடினார். அதன் பிறகு அவர் தனது பிரசங்கத்தை தொடர்ந்ததாக கூறப்படுகிறது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் புனித அந்தோணிக்கு 2 இடங்களின் பரிசு இருந்தது. லிமோஜஸில் புனித அந்தோணி மற்ற அற்புதங்களைச் செய்தார். லிமோஜஸில் உள்ள நகர சதுக்கத்தில் பிரசங்கிக்கும் போது மழை பெய்யத் தொடங்கியது. கடவுளின் வார்த்தையை பிரசங்கிப்பதை அவர்கள் தொடர்ந்து கேட்கும் வகையில் புனிதர் அற்புதமாக தனது பார்வையாளர்களை மழையிலிருந்து பாதுகாத்தார். புனித அந்தோணிக்கும் ஞான தெளிவுத்திறன் பரிசு இருந்தது. புனித ஜூனியனில் பிரசங்கிக்கும் போது பிசாசின் ஒரு தந்திரத்தால் பிரசங்க மேடை உடைந்துவிடும், ஆனால் யாருக்கும் காயம் ஏற்படாது என்று அவர் கணித்தார். நிச்சயமாக புனிதர் கணித்தது போலவே அது நடந்தது. புனித அந்தோணியின் ஞான தெளிவுத்திறன் பரிசு அவர் விரைவில் இறந்து விடுவார் என்பதை அறிந்திருந்தார் என்பதற்கும் காரணமாகும். இதை பற்றியும் பிரான்சின் லிமோஜஸுடன் தொடர்புடைய பல அற்புதங்களைப் பற்றியும் நமக்கு தெரியும். ஏனெனில் அவர் 1300ஆம் ஆண்டு வாக்கில் பிரான்சின் போர்டியாக்ஸ் மற்றும் பிறை ட்ரெகுயர் ஆகியவற்றின் துறவியும் பிஷப்புமான ஜீன் ரிகால்ட் எழுதிய ஒரு படைப்பின் காரணமாக புனித அந்தோணி பார்வையற்றவர்களுக்கு பார்வையையும் காது கேளாதவர்களுக்கும் ஊமைகளுக்கும் கேட்கும் திறனை மீட்டெடுத்ததாக ஜீன் ரிகால்ட் கூறுகிறார். இறந்த 2 நபர்களை புனித அந்தோணி மீண்டும் உயிர்ப்பித்ததாகவும் பலரை உயிருக்கு ஆபத்தான காய்ச்சல்களிலிருந்து குணப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. துரதிருஷ்டவசமாக ரிகால்ட் புராண விவரங்களை சேர்த்து ஒரு உண்மையான ஆதாரமாக அவரது நம்பகத்தன்மையை குறைக்கிறார். 1367 மற்றும் 1374க்கு இடையில் பிரான்சில் எழுதப்பட்ட அற்புதங்களின் புத்தகத்திலிருந்து புனித அந்தோணி ஒரு அதிசய தொழிலாளி என்றும் நமக்கு தெரியும். இந்த புத்தகத்தில் 65 அற்புதங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 41 முந்தைய ஆதாரங்களில் இருந்து வந்தவை. மற்றொரு ஆரம்பகால ஆதாரம் புனித அந்தோணியை பற்றி அவர் கண்டுபிடிக்கக்கூடிய அனைத்தையும் சேகரித்து ஒரு துறவியான பீசாவை சேர்ந்த பார்த்தோலோமியோவின் படைப்பு ஆகும். இதை அவர் 1387இல் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தில் வெளியிட்டார்.